பத்தி இருக்கா சொல்றீங்களா? ஓகே. இப்ப விருத்த சேதனம் வந்து பழைய உடன்படிக்கையில அது கிறிஸ்துவுக்குள்ள நாங்க பெறப்போற ரட்சிப்பை, அதாவது விசுவாசத்தினால நாம அவருடைய புதிய உடன்படிக்கைக்கு அல்லது கிறிஸ்துவுக்குள் போறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் பழைய உடன்படிக்கையில விருத்த சேதனத்தை செய்ய சொன்னது. சோ அதுதான் அடையாளம். அதாவது ஆபிரகாமுக்கு அவர் சொல்ற. சோ இப்ப இன்றைக்கு நாம விசுவாசத்தின் ஊடாக கிறிஸ்து எங்களுக்கு அந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இப்ப நாங்க நினைக்கிற நாங்க தான் அதென்று பைபிள் வாசனம் சொல்லுது. அவர் நமக்கு விருத்த சேதனத்தை செய்திருக்கிறார். அதுதான் நாம கிறிஸ்துவுக்குள் நாம மறுபடி பிறந்தோம். சோ இத நாம விசுவாசத்தின் ஊடாகத்தான் நாம நம்ப முடியும். இயேசு அதை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதை செய்திருக்கு. விசுவாசிக்கிற நாம எல்லாரும் விருத்த சேதனத்தை உடையவர்களா இருக்கிறோம் என்றத புதிய உடன்படிக்கையில சொல்லப்படுது. இது ஓகேயா? அல்லது வாசனத்தினூடா காண்பிக்கணுமா? இல்ல இல்ல போட்டுக்கிறீங்க தானே பாக்கிறேன். இப்ப எல்லாமே நம்முடைய விசுவாசம் தான். நாம ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்முடைய செய்கையில இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கையில இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும் என்று சொன்னா, கேட்கிறதுனால நாம விசுவாசிக்கணும். இப்ப பாருங்க, இந்த உபாகமத்தை நான் திருப்பி வாட்சி காண்பிக்கணும். சரிதானே? இப்ப போன முறை விட்டது சில வேலை. ஏன்னா சில பேர் நீங்க நினைக்க கூடும், ஏன் கிருபையின் சுவிசேஷம் அல்லது சில சப்ஜெக்ட் திரும்ப 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 பிரசங்கிக்கப்படுதுண்டா, நீங்க ஒரு முறை கேட்க சத்தியம் பேசப்படாத அதே பிரசங்கத்துல இன்னொரு நாள் உங்களுக்கு அது பேசப்படும். சோ ஏன்னா இப்ப நாங்க பிரசங்கிக்கிறது பைபிள்ல இருக்கிற சுவிசேஷம் இருக்குத்தானே, அது எங்களோட பிறப்பில வந்ததல்ல, அல்லது நமக்கு மனுஷர்கள் போதிச்சதும் அல்ல, அல்லது நம்முடைய சர்ச்சஸ்ல போதிச்சதும் அல்ல. அப்ப புதுசாக கிறிஸ்துவுடைய சத்தியம் நம்மிடத்துல விரைக்கில்ல, நாம திரும்ப திரும்ப கேட்கிற பொழுதுதான் நேற்றைக்கு விளங்காத அதே பிரசங்கம் 2-3 கிழமை கழிச்சு உங்களுக்கு விளங்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்கணும். பாருங்க, உபாகம் பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் ஆதியாமத்தில இருந்து பைபிளோட, நான் ஆதியாமத்தில இருந்து நான் சொல்றது எப்ப பைபிள் ஒன்றுதான் நமக்கு ஒன்றே ஒன்று எல்லாத்தையும் வெளிப்படுத்துது. சோ ஆதியாமத்தில இருந்துதான் அது எழுதப்பட்டிருக்கு. சோ அதுல இருந்து நாம பார்க்கிற பொழுது சுவிசேஷம் அன்றிலிருந்தே பேசப்பட்டுதான் இருக்கு. இப்ப எபிரேயர் 4 வாசிக்கிறேன் நான். எபிரேயர் 4 முதலாவது வசனத்தை பாருங்க. முதலாவது இருந்து வாசிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு. பின்வாங்கி போறஸ். இப்ப என்னுடைய ஊழிய பாதையிலேயே கிருபையின் உபதேசத்தை கேட்டு மனப்பாடமாக, சில பேர்
மனப்பாடமா தான் வச்சிருப்பார்கள் உபதேசத்தை. ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அது எங்க ரத்தத்தோட ஊறின ஒரு ரியல், அதுல நான் நடக்கிற ஒரு மனுஷனாக மாறணும். சோ அப்ப மனப்பாடமாக சிலர் என்னோட கூட இருந்தவர்கள் சிலர் அதை மனப்பாடமா தான் வச்சிருப்பார்கள். இப்ப நான் கொடுத்ததை பள்ளிக்கத்துல போய் படிச்சு பாரு, நான் படிச்சதெல்லாம் அப்ப படிச்சதெல்லாம் 100% தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. மிச்செல்லாம் என்ன படிச்சமண்டே நமக்கு தெரியாது. அது அந்த டைமுக்கு மட்டும் மனதில் இருந்தது. நீங்களே சொல்லுங்க, ஒரு ஒரு 2-3 பேரை தவிர மிச்ச அல்லது உலகத்துல ஒரு 10% விட 90% சின்னல நாங்க என்ன படிச்சேன் எல்லாம் ஞாபகம் பெறாஸ். எங்களுக்கு அந்த டைமுக்கு மனப்பாடமா வச்சிருந்தோம். அதே போல கிருபையின் உபதேசத்தை ஒரு பாடமாக நோட்ஸ் எழுதி வச்சு பார்க்கிற கூட்டம் இருக்கு. அப்படியான கூட்டம் பின்வாங்கி போயிடுவார். நான் சொல்றது விளங்குதா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல், அதுக்குள்ள பிரவேசிக்காம அல்லது அதை அனுபவிக்காம, ஆங்கில பைபிள்ல அனுபவிக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்ப ஒரு மனுஷன் இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதற்கு எது காரணம்? சுவிசேஷம். இயேசுவண்ட ஒரு வார்த்தை ஒரு மனுஷனையும் விடுதலை ஆக்குறேன். ஒரு கிறிஸ்தவ அமைப்பு ஒருவரையும் விடுதலை ஆக்குறேன். இன்றைக்கு நான் ஒரு கட்டிடத்துல ஒரு சேர்ச்சை நடத்துகிறேன்டா, அந்த அமைப்பு உங்களை விடுதலை ஆக்குறேன். அங்க இருக்கிற ஜனம் உங்களை விடுதலை ஆக்குறேன். அங்க இருக்கிற பாஸ்டர் உங்களை விடுதலை ஆக்குறேன். நான் உங்களை விடுதலை ஆக்குறேன். என்னூடாக வருகிற கர்த்தருடைய சுவிசேஷம் மட்டும்தான் ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலை ஆக்கும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, பலன் செய்யவில்லை என்று ஆங்கில பைபிள் இருக்கு. எனவே அது வல்லமையை கொடுக்கல. வசனம் சொல்லுது, தேவ வசனம் வல்லமை பொருந்தியஸ், அவருடைய சுவிசேஷம் வல்லமை பொருந்தியஸ். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. அப்ப சுவிசேஷம் எப்ப இருந்து அறிவிக்கப்படுது? ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் தான் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. நோவா சுவிசேஷத்தை பிரசங்கிச்சான். நோவாவின் காலம் இந்த பெரிய காலம், எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே நீதியை குறித்து பிரசங்கித்தார் நோவா. விசுவாசத்தினால் வருகிற நீதியை நோவா அன்றைக்கே பிரசங்கிச்சான். அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் என்றா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும் என்றா, சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அதனாலதான் நீங்க பாருங்க, சேர்ச்சுக்கு கூப்பிட்டா எல்லாரும் சும்மா புது சாரி என்ன, புது உடுப்பு என்ன. சண்டே பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல எல்லாம் வெறும் டையெல்லாம் கட்டி அடிச்சு கொண்டு, அது நியூ இயர் புது வருஷ ஆராதனை, அதை விட சும்மா பயங்கரமா இருக்கு. எங்க போறீங்களா? வாக்குத்தத்தம் வாங்க போறோம். புது வருஷத்துல என்ன செய்யணுமா? தேவ பிரசன்னத்தோட பிரசங்கிக்கணும். அப்ப தேவ பிரசன்னம் ஆல்ரெடி உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏற்கனவே கிறிஸ்துவோட இல்லையா? இல்ல நாளைக்கு கிறிஸ்து உங்களை விட்டு இல்லையா? அப்ப பைபிள்ல சொல்லப்பட்டது போல மனுஷர்கள்
அல்லது கிறிஸ்தவர்கள் உலக வழிபாடுகளுக்கு தங்களை அடிமையாக்கிட்டார். அதனாலதான் கிறிஸ்துவத்தில் எந்த பலனும் இல்லை என்பதை பவுல் எச்சரிக்கிறார். இப்ப கொலோசியர் புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் செதுக்கி எடுக்கப்பட்ட வடிச்செடுக்கப்பட்ட அது சுவிசேஷம். அதை நாம கேட்டு அதன்படி நடப்போமா இருந்தா, நான் போன கிழமை வாசிச்சது போல உபாகமத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்துல நீங்க அன்பு கூறுவீங்க. சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிறத விட வேற வழி இல்லை தேவனிடத்துல அன்பு கூறுறதுக்கு. நீங்க உங்களுடைய கிரியைகளூடாக அவரை அன்பு கூறணும் என்று சொன்னா, உங்களை விட என்னை விட உங்களை விட இன்னைக்கு வேற மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் தேவனை கிரியைகளால அன்பு கூறுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு ஒரு முஸ்லிம் விசுவாசி எடுத்து பாத்தீங்கன்னா, அவனை மாதிரி நீங்க கிரியை ஊடாக கடவுளை நேசிக்க முடியாது. முடியுமா உங்களால? முடியாது. ஆண்டவர் கிரியைகளினால தன்னை நேசிக்க சொல்லி பைபிள்ல எங்கேயும் சொல்லி, விசுவாசத்தினால மட்டும்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியானப்பட்டது. தேவன் அவன் மேல பிரியமா இருந்தான். அவன் மேல மட்டும் இல்ல, வடிவாக எங்கேயாவது அழிவையுங்க. ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் ஒரு தாய், நீங்க சரியாக இயேசுவ சுவிசேஷத்தை நீங்க நம்பி இருப்பீங்களா இருந்தா, உங்களோட பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமீன். எங்க பிள்ளைகள் எங்களோட விசுவாசத்துல எங்களோட நம்பிக்கையில தான் பிள்ளை வளருஸ். ஆமீன். சோ இதுக்காகத்தான் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த வருஷம் 30 ஆண்டவர் விட்டார். 30-31 எனக்கே தெரியாது. நான் எல்லாம் மற்ற ஊழியக்காரர் போல பெரிய டைம் எல்லாம் எடுத்து செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. ஆனா கடவுளுக்கு மட்டும் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ற இருதயம். வேற யாருக்கும் தெரியாது, என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ தெரியாது எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையில நான் தாகமா இருக்கிறேன், எவ்வளவு தூரம் ஆண்டவரை உங்களுடைய கிருபையில இருக்கிற உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுல எவ்வளவு நான் ஒரு இனியிலேந்து ஒரு வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர் என்ன வேலையை குறைக்க சொல்லவோ அல்லது மனைவியோட பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கிறதுல குறைக்கவோ ஒன்றுமே சொல்லல. அவருக்கு தேவை மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், அவர்களுக்குரிய டைமை கொடுக்கணும், நான் வேலை செய்யணும், என் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும் அல்லது மனைவி வேலை செய்யணும். இதெல்லாம் அவருக்கு தெரியும். இதுதான் ஆண்டவற்ற ஃப்ரீடம், சுதந்திரம். ஒரு கொஞ்ச நேரத்திலையும் உங்களுடைய இருதயம் சரியா இருந்தா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆமீன். ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சகலதையும் செய்ய திராணி. ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல மிக முக்கியம் சகலதையும் செய்ய திராணி உள்ளவர் தான் தேவ கிருபை. இந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவன் எந்த மதமா கிடந்துட்டு போ, ஆனா அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பின்னரங்கள்ல பேட்மிண்டன் விளையாட போவேன். பிள்ளைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன், பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிறேன், அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடை இந்த கையால சமைக்கிறேன். மனைவி சமைக்கிறத விட நான் எக்ஸ்ட்ராவா. இதெல்லாம் என்ன இந்த பெருமைக்கு சொல்றேனா? இல்ல. எந்த பெருமைக்கு நான் செய்வேன்டா, நான் எவ்வளவோ செய்யிட்டு போயிடுவேன். என்னத்தை நான் சொல்ல வந்தேன்டா, நீங்க கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உண்மையுள்ள இருதயத்தோட நீங்க கர்த்தரை தேடுங்க.
பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லையா. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இப்ப நான் போன கிழமை சொன்னேன் தானே, கானானுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனார். யார் காரணம்? இஸ்ரவேல் மக்கள் காரணமா? மோசையோட சண்டை பிடிச்ச மக்கள் காரணமா? அல்லது மோசே காரணமா? யார் காரணம்? மோசே கடவுளால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சு கூட மோசையோட அல்லது கடவுளோட நேராக சண்டை போட்ட ஜனங்கள், மணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று பெயர் பெற்ற ஜனங்கள், வனாந்திரத்துல பாம்பு கடிச்சு செத்த ஜனங்கள், விசுவாசத்தினூடாக எப்பவோ கானானுக்கு பிரவேசிக்க வேண்டிய ஜனங்கள் 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டு வாழ்ந்தார். பாருங்க, யார் காரணம்? இயேசுதான் காரணம். யோசுவா, மோசே சொன்னான், இனி எனக்கு 120 வயதாயிட்டு நான் போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் எனக்கு, நீ எரிகோ மட்டும்தான் போகலாம், சாரி யோர்தான் மட்டும்தான், இக்கரைக்கு மட்டும்தான் போகலாம். ஆனா யோர்தானை கடக்க பண்றது யோசுவா, இயேசு. சோ நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்து மட்டும்தான் வழி நடத்தினஸ். சோ அதனாலதான் பவுல் வந்து சொல்றார், நியாயப்பிரமாணத்தினால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேனே. அப்ப இதெல்லாம் இந்த சுவிசேஷம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப யோசுவா மோசே சொல்றான், இல்ல நான் அல்ல, இதோ ஒருவர் வருவார், அவர்தான். யாரு? இயேசு. சோ அப்ப யோசுவா வந்து ஜனங்களை எங்க கொண்டு போறார்? ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான், எரிகோ யோர்தான்ல கால் வச்சான், 2 குவியலாக பிளந்துச்சுது. ஆதாம் மட்டும் அது குவியலாக போனஸ் என்று சொல்லப்படுது. இயேசு ஜனங்களை கானானுக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வர, அதைத்தான் இங்க பேசுற. எபிரேயர், கானான் இயேசுவுக்கு அடையாளம் அல்லது இளைப்பாறுதலுக்கு அடையாளம். ஆமென். சோ உங்களோட வாழ்க்கையில எந்த பகுதியிலையும் இளைப்பாறுதலை தருகிறது தான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். எந்த விஷயத்திலையும் இளைப்பாறுதல். சோ இந்த இளைப்பாறுதல்ன்றது நீங்க கஷ்டப்படுற ஒரு காரியம் அல்ல, சூப்பர் நேச்சுரல் ரெஸ்ட், அதாவது ஒரு தெய்வீகமான ஒரு இளைப்பாறுதல். சோ அத இயேசு தர விரும்புகிறார். ஆமென். சோ நம்மை அறியாமலேயே ஒரு இளைப்பாறுதல் செய்யணும். அதுக்கு கூடிய வாக்கு தத்தத்தை நாம பெற்றிருக்கிறோம். இப்ப ஆபிரகாமுக்கு 2 குமாரர் பிறந்தாங்க. ஒன்று வந்து வாக்கு தத்தத்தின்படி பிறந்தது. அதுக்கு முதல் பிறந்தது வந்து அடிமையா பிறந்தது. வாக்கு தத்தத்தின் பிள்ளை வந்து அது கடவுளால பிறந்தது, சூப்பர் நேச்சுரலா பிறந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. 2 பேர்ட்ட கற்பம் சேர்த்துட்டது, சாராவுடைய கற்பம் சேர்த்துட்டது, ஆபிரகாமுக்கும் வயது வந்துட்டது. ஆனாலும் கூட தேவனுடைய அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவனுடைய வல்லமையினால், கிருபையினால், தயவினால், அற்புதத்தினால் அந்த பிள்ளை பிறந்துச்சு. அதுதான் வாக்குத்தத்தினோட. அப்ப நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் கூட மனுஷன் தர்ற இளைப்பாறுதல் அல்ல, அல்லது நீங்க 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் சண்டையில் ஓய்ந்திருக்கிற அந்த இளைப்பாறுதலும் அல்ல.
அதற்கு அப்பாற்பட்ட இளைப்பாறுதல். ஆமென். நாங்கள் எல்லாரும் பைபிள் எல்லாம் நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டது வெளிப்பாடு இல்லையா? நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு எல்லாரும் வழிக்கிட்டு இஸ்ரவேலுக்கு போய் கானான்ல போய் பிரவேசிச்சிருக்கோம். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கானானுக்கு என்று இல்ல. அது ஒரு அடையாளம். இயேசு உலகத்துல வாழ்ற ஒவ்வொருவரையும் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? இளைப்பாறுதல். சோ அந்த இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யணும் என்றா நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்யணும்? ஒரு வியாதி உள்ள அந்த வியாதியை சுகப்படுத்தணுமா இல்லையா? நித்தமும் கடன் பிரச்சனையில வாழ்றவனுடைய கடனை இல்லாம ஆக்கணுமா இல்லையா? அப்பதானே அவன் உண்மையான இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும். சோ இது எல்லாமே தேவனுடைய கிரியையில தான் இருக்கு. அதெல்லாம் சுவிசேஷத்தின் ஊடாக வருது. ஏன் சுவிசேஷத்தின் ஊடாக வருதுண்டா, கடவுள் தன்னுடைய கிரியைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஏற்கனவே. ஆமென். அவர் முடிச்சு ஓய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்து அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுது. உட்கார்ந்தார் என்ற மீனிங் வலது பாரசத்திலேயும் உட்கார்ந்தார். அது மட்டுமல்ல, எங்களையும் அவருடைய வலது பாரசத்துல உட்கார வச்சார். ஏண்டா எங்க இடத்துல அந்த வலது பாரசம் பைபிள் எப்பவும் தேவனுடைய தயவு, கிருபை, அடுத்தது authority, அதிகாரம். இந்த வலது பாரசத்துலதான் இருக்கு. சோ அப்ப இயேசு உட்கார்ந்துட்டார். He sat down. அவர் உட்கார்ந்துட்டார். ஆமென். சோ இது நம்முடைய இருதயத்துக்கு, அதாவது கண்ணுக்கு தெரியணும். அதனுடைய ஃபுல் மீனிங், அதனுடைய முழு அர்த்தம் தெரியணும் நமக்கு. ஏன்னா ஸ்டார்ட்ல இருந்து ஆண்டவர் அந்த உட்கார்றார், ஓய்வு நாளை குறிச்சு பேசுறார். அவர் உட்கார்ந்துட்டார், இயேசு உட்கார்ந்துட்டார். அதாவது ஒரு மனுஷனுடைய மன்னிப்பா இருக்கலாம், உங்களுடைய சுகமா இருக்கலாம், உங்களுடைய பலனா இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதற்குரிய சகலதையும் அவர் செய்து முடிச்சபடியாலதான் உட்கார்ந்தார். ஆமென். உட்கார்ந்தார். அப்ப இயேசு உட்கார்ந்த எங்களையும் உட்கார வச்சார். இதனாலதான் பழைய உடன்படிக்கையில இருந்து நீங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7ஆம் நாள் அது கர்த்தருக்கென்று ஒரு ஓய்வு நாள் என்று சொன்னார். சோ அந்த நாள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது ஏன் அந்த நாள் பரிசுத்தம், அந்த நாள் ஓய்வு என்று சொன்னார்னா, நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற அல்லது ஆசீர்வதிக்கிற கடவுள் என்பதை நீங்கள் அறியும்படிக்குத்தான் அப்படி ஒரு நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். இப்ப இயேசு இங்க மார்க் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஓய்வு நாளுக்காக மனுஷனை உருவாக்கியல, மனுஷனுக்காகத்தான் அவர் ஓய்வு நாளை உருவாக்கினார் என்றா இதுல எவ்வளவு சத்தியம் அடங்கி இருக்கு என்பதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் ஓய்வு நாளுக்காகத்தான் மனுஷனை படைச்ச மாதிரி தான் இன்னைக்கு மதமங்களை நடத்து. ஆனா மார்க் 2 சொல்லுது, 27, 28 வாட்சி பாருங்க. பாருங்க, அந்த வசனமே எனக்கு ஞாபகம் நிக்குது. மார்க் 2, 27, 28 இயேசு சொன்ன ஓய்வு நாளுக்காக
மனுஷனை படைக்கலையா? மனுஷனுக்காக ஓய்வு நாளை கொடுத்தாருங்க. இங்க முக்கியம், அவர் மனுஷனை தான் நேசிக்கிறார். மனுஷனுக்காக ஓய்வு நாளை கொடுத்தார். அந்த ஓய்வு நாள் யார பிரதிபலிக்குது? இயேசு கிறிஸ்துவ. ஏனென்றா அவர் தான் நம்ம பரிசுத்தப்படுத்துவார், அவர் தான் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த ஓய்வு நாள் அதுல ஆண்டவர் சொல்ற, நீ இளைப்பார், ஒன்றும் செய்யாத. ஏனென்றா இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இளைப்பாறுதல்ல தான் தங்கி இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சத, அவர் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தத நம்புறதுலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே முழுமையா இருக்கு. சோ இதனாலதான் ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில இந்த மாதிரி அமைப்புகள், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம், தீர்க்கதரிசனத்தை விட நியாயப்பிரமாணம் எல்லாமே கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரி அமைப்பாக சொல்லப்பட்ட படியாலம் தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொன்றையும் சொல்லேக்க இதன்படி செய்யறதுக்கு நீ கவனமாயிரு. ஏனென்றா இது கிறிஸ்துவனுடைய ஒரு மாதிரி. எப்படி அந்த மாதிரியை கொடுத்து, ஏனென்றா அவர் இயேசுவ மையம் வச்சுத்தானே எல்லாமே முன்னுக்கு உலகமே சிருஷிக்கப்பட்டது. இயேசுவ மையம் வச்சுத்தான் உலகமே சிருஷிக்கப்பட்டது. சோ அப்ப பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஆண்டவர் மனுஷனை வச்சு, மோசையை வச்சு, மற்றவர்களை வச்சு செய்ய ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றதன் படி செய்ய நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றா நீங்க செய்யாட்டி கொண்ட வெட்டி போடுவன், அடிச்சு போடுவன். அதுக்கு சொல்லல, நான் சொல்றதெல்லாம் என் குமாரனாகிய இயேசுவை பற்றினது. அவரை பற்றி கொள்றவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைக்க போற ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்றார். சோ அதனாலதான் அவர் அப்படி சொன்னது. அப்ப நாம கடவுளை பயந்துட்டோம். ஒரு சின்ன தப்பு விட்டாங்களை அடிச்சிருவாருன்னு பயந்துட்டோம். இந்த வார்த்தையில கேட்டோம். ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிறது ஏன் என்று சொன்னா, இந்த புதிய உடன்படிக்கை, நான் இப்ப புதிய உடன்படிக்கையின்படி உங்களை வாழத்தான் ஆண்டவர் சொல்றார் ஒழிய, ஏன் சொல்றாருண்டா நீங்க ஆசீர்வாதமா இருக்கு, நீங்க ரட்சிப்பை இழக்க போறீல. நீங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பை நீங்க இழக்க போறீல. நீங்க நாளைக்கு மரிச்சாலும், நாளை இன்றைக்கு நீங்க மரிச்சாலும், இந்த செகண்ட் நானும் நீங்களும் மரிச்சாலும் நாம பிதாவோட தான் இருக்க போறோம். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல, பைபிளும் சொல்லல. ஆனா பைபிள் நித்தமும் நீங்க பிழைக்க வேண்டிய வழியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கு. அது விசுவாசத்தினால் மட்டும்தான். ஆமே. சோ அதற்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன், அதுக்காகத்தான் தேவன் கஷ்டப்படுறார், அதுக்காகத்தான் சுவிசேஷம். இத நீங்க மனசுல வையுங்க. உபாமத்தை நான் சில 1-2 வார்த்தையில நான் உங்களோட படிக்கிறேன். சோ இப்ப இதை முடிப்போம். இதுக்குள்ள எவ்வளவு பெரிய காரியம் இருக்கு, எவ்வளவு காலம் இந்த அதிகாரத்தை நான் எடுத்து. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார், அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே தான் சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியால். அப்ப சுவிசேஷம் கேட்டவர்கள் விசுவாசியாம அல்லது கீழ்ப்படியாம போனபடியாலதான் அதுல பிரவேசிக்கல. பாருங்க, ஆண்டவர் ஏதாவது செய்ய சொன்னாராங்களே, நீ இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு நீ கொடுத்த தசமம் போதாது, நீ கொடுத்த பணம் போதாது, நீ செய்த ஊழியம் போதாது,
அல்லது உன்னுடைய பரிசுத்தம் போதாது, உன்னுடைய அந்தஸ்து போதாது, உன்னுடைய தராதரம் போதாது, ஏதாச்சும் சொன்னாரா? நான் உபாமம் போன கிழமை சொல்லிக்க, அதில் ஏதாவது பழைய உடன்படிக்கை புத்தகத்திலேயே அதில் ஏதாவது அவர் சொன்னாரா? ஜனங்கள் சுவிசேஷத்தை கேளாமல் சுவிசேஷத்தை விட்டு வழகி போகிற காலம் வெறும். ஆனா இந்த காலம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிற காலம், ஆசீர்வாதமாய் வாழ்கிற காலம், இயேசு சம்பாதிச்ச திரளான ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிற காலம். பாருங்க, பைபிளிலே பழைய உடன்படிக்கையிலே இயேசுவை பிரதிபலிச்ச கரெக்டர்ஸ்ல மிகவும் பிடிச்சவரும் மிகவும் அக்யூரேட்டாக இருந்தவரும் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாக எழுதப்பட்டவர், சொல்லப்பட்டவர், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால், ஜூதர்களால் 10 சகோதரர்களாலும் என்ன செய்யப்பட்டார்? புறக்கணிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை போல ஜூதர்களால் சிலுவையில் அறையப்பட்டார். அதே போல யோசேப்பு. ஆனா இந்த யோசேப்ப தன்னுடைய தகப்பன் என்ன செய்யறான்? நீ போய் உன்னுடைய சகோதரருடைய நிலம் விசாரிச்சுட்டு வா. யோசேப்பு போனது தன்னுடைய சகோதரர்களை நலம் விசாரிக்க. இன்றைக்கு இயேசு வந்தது தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய நலன் விசாரிக்க, நேசிக்க. அதே போல யாக்கோபு, யாக்கோபு தான் நேசித்த குமாரன் என்று சொல்லப்படுது. யாரு? யோசேப்பு. யோசேப்பு மேல அவருடைய நேசம் இருந்தது. அதன் நிமித்தம் அதுவும் ஒரு காரணம் சகோதரர்கள் யோசேப்பை குழியில தள்ள. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய இயேசுவை ஆண்டவர் இதுவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, அந்த யோசேப்பு குழியில தள்ளப்படுறார். அவர் வேண்டாம் என்று அறிஞ்சார்கள். அவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அந்த யோசேப்பு புரஜாதி தேசத்துல போய், புரஜாதி நாட்டில போய் என்ன செய்யறார்? அவருடைய ஞானத்தினால், யோசேப்பினுடைய ஞானத்தினால் அந்த தேசத்துல ராஜாவாகிற. சிந்திச்சு பாருங்க. உலகமெங்கும் பஞ்சம் வந்துட்டு, ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்குது? யோசேப்பிட்ட. ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? எகிப்தில. இன்றைக்கு இயேசு முதல் ரட்சிச்சது யார? பிரஜாதி மக்களை. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் யாருக்கு இப்ப பயன்படுது? நமக்கு, பிரஜாதி மக்களுக்கு. காரணம் என்ன? ஜூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்த யோசேப்பின் ஸ்டோரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஃபுல்லா அதிகாரமா சொல்லி படைப்பிச்சு. பாருங்க, இயேசுப்ப தன்னுடைய ஞானத்தினால், யோசேப்பு தன்னுடைய ஞானத்தினால் அதிகாரி ஆயிட்டார். சகலருக்கும் அதிகாரி. பார்வோன் சொன்னா நீதான் அதிகாரி. இப்ப யாக்கோபு சொல்றான், பஞ்சம் உண்டாயிட்டு. தாப்பன் சொல்ற மற்ற சகோதரர்களுக்கு, இந்த மற்ற 10 சகோதரர்களும் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். இந்த 10 சகோதரர்களும் யாருக்கு பிறந்தது? லேயாளுக்கு பிறந்தது. யோசேப்பு யாருக்கு பிறந்தது? ராகேலுக்கு பிறந்தது. லேயாள் யாரு? அடிமையாக பிறந்தது. அடிமையானவனிடத்துல பிறந்தது.
யூதர்கள் நியாயப்பிரமாணத்தினாலதான் இயேசுவை புறக்கணித்தார்கள், இயேசுவை தள்ளினார்கள். இன்றைக்கு அநேக மக்கள் உலகத்துல அங்கே மாம்சத்துல வாழ்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு கூட்டணியா இருக்கிறார்கள் என்பதை பவுல் வெளிப்படுத்துறார். இன்றைக்கு உலக வழக்கத்தின்படியும் நியாயப்பிரமாணத்துக்குள்ள வாழ்றவர்களும், அதாவது மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை, கிருபையை புறக்கணிக்கிறார்கள், புறம்பே தள்ளுகிறார்கள். இது பிழையான உபதேசம், பிழையான சத்தியம். இன்றைக்கு யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு காரணம் என்ன? அவருடைய உபதேசம் பிழை. இவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்றார். ஓய்வினால இவர் பரிசுத்தம் ஆசரிக்கவில்லை. இவர் ஓய்வினால ஜனங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குறார். இவர்களுக்கு கிருபையை குறிச்ச அறிவு, தெளிவு ஒன்றுமே இல்லை. அதனால கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் கொன்றார்கள். இன்றைக்கு கிருபையை புறக்கணிக்கிறவர்கள், நாம கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம். இப்ப யாக்கோபு சொல்றார், நீங்க போங்க, பஞ்சம் வந்துட்டு, இப்ப சாப்பிட ஒன்றும் இல்லை. எகிப்துல நல்லா தானியம் இருக்காம, ஐஸ்வர்யம் இருக்காமே, போங்க என்று சொல்லி யோசேப்ப குடியில போட்ட சகோதரர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமானவர்கள் யூதர்கள் புறப்பட்டு போறார். அங்க போன உடனே யோசேப்பு சகோதரர் பார்த்து சொல்றார், உங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்குல்ல பெஞ்சமின், அவனை கூட்டிட்டு வாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு வடிவா தெரியணும். யாக்கோபுக்கு இருந்த 12 பிள்ளைகள், அதுல முதல் 10 லேயாளுக்கு பிறந்தது, ரைட்? மற்ற 2 யோசேப்பும் பெஞ்சமீனும் ராகேலுக்கு பிறந்தது. ஒரு தகப்பன் ஆனா 2 தாய், ஒரு தகப்பன் 2 தாய். இங்கதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இங்கதான் தங்கி இருக்கு. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தாய், சில கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு தாய். இத கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் வெளிப்படுத்துற. அதனாலதான் இன்றைக்கு சில கிறிஸ்தவரோட சில கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யாது, ஒத்து போகாது. ஏண்டா ஒரு தாயில பிறந்தாத்தான் உண்மையான அந்த உறவு இருக்கு, அந்த இரத்த உறவு இருக்கு. இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் அது சுவிசேஷம், சத்தியம் உள்ளது. அப்ப யோசேப்பு சொல்றான், பெஞ்சமின், ஏண்டா அதுல பெரிய ஸ்டோரி எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். அப்ப இவங்களுக்கு தெரியாது, யூதர்கள் தெரியாது, இந்த 10 சகோதரர்களுக்கும் தெரியாது. முதல் 10 இருக்கணும், இவர்தான் இயேசு, இவர்தான் மேசியா, அல்லது இவர்தான் தாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்பது இவர்களுக்கு தெரியாது. இந்த சகோதரர்களுக்கு தெரியாது, இதுதான் எங்கட சகோதரன் யோசேப்பு. சொந்த சகோதரன் இல்ல, ஆனா தகப்பன் உண்டு. ஆனா நாங்கள் எங்கட மற்ற இன்னொரு தாயினுடைய, எங்க அப்பாவுடைய இன்னொரு மனைவியினுடைய பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனா யோசேப்புக்கு தெரியும், இப்ப இயேசுவுக்கு தெரியும். இவர்கள் முதல் வரைக்குள்ள இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்தல. அதே போல இயேசு இந்த பூமியில் இருக்க ஜூதர்களுக்கு தெரியல, இவர்தான் மேசியான்னு தெரியல. இப்ப
யோசேப்பு இவர்களை திருப்பி அனுப்புறான், நீங்க போங்க, போய் உங்களுக்கு மற்ற சகோதரன் இருக்கிறான் தானே பெஞ்சமின், அவனை கொண்டு வாங்க. சோ பெஞ்சமின் வந்த பிறகுதான் யோசேப்பு தன்னை யாருன்றதை வெளிப்படுத்துற. பெஞ்சமின் வந்து இன்றைக்கு நமக்கு அடையாளம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய சொந்த சகோதரர்களாகிய எங்களை இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார். எப்ப அவர் பெற்றெடுத்தார்? எப்ப அவர் திரும்பி கண்டு கொண்டார்னா அவர் ராஜாவாகின பிறகு, அவர் அந்த இடத்துல அதிகாரி ஆயின பிறகு. ஆனா இவர்கள் இதுல பெரிய ஸ்டோரி இருக்கு. இவங்க திரும்பி போய்க்க இவற்ற பணப்பையில, இவருடைய சாக்கில அவர் என்ன செய்யறார்? யோசேப்பு பணத்தை வைக்கிறார். ஆனா இவங்களுக்கு தெரியல இது எப்படி வந்ததுன்ட்டு. இன்றைக்கு மட்டும் பாருங்க, ஜூதர்களுக்கு தங்கள் ஆசீர்வாதம் எப்படி வந்தேன்னு அவங்களுக்கே தெரியாது. என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜூதர்களை அந்த உடன்படிக்கை ஊடாக அந்த நேசம், அவருடைய அன்பு, அவருடைய ஆசீர்வாதம் எடுபடவே இல்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏன் ஜூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சும் கூட இன்னைக்கு உலகத்திலேயே ஆசீர்வாதமான ஒரு ஒரு இனம், அது தேசம் என்றா அது ஜூதர்கள் தான். அவருடைய சொத்துக்கு மதிப்பே இல்லை. சோ இந்த இதுகளை நீங்க புரிஞ்சு வந்தீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில எப்படி ஜூதர்களுடைய ஆசீர்வாதம் அது அவங்களுக்கு தானா வந்துச்சு. அவருடைய உடன்படிக்கையோட ஆபிரகாமுக்கு வச்ச உடன்படிக்கை மட்டும்தான் காரணம். தேவன் தான் காரணம், ஜூதர்கள் அல்ல, அவங்களோட குணாதிசயம் அல்ல. இங்க பாருங்க, ஜூதர்கள் உங்களோட சேருவார்களா? முடியாது, அவர்கள் முடியாது. நீங்க அங்கே ஒரு பெண்ணை உங்களால கல்யாணம் கட்ட முடியுமா? முடியாது. இல்ல அவர்கள் வந்து அந்த தங்களோட பெண்ணை உங்களுக்கு கொடுப்பாரா? முடியாது. ஜாதி வெறி பிடித்த ஜூதர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய உடன்படிக்கை. யோசேப்பு இப்ப என்ன, யோசேப்பிடத்துல உலக ஜனங்கள் வந்து என்ன செய்யறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுறார்கள். அவர் தன்னுடைய ஞானத்தினால சம்பாதித்த, நீங்க யோசேப்பின் ஸ்டோரிய பாத்தீங்கன்னா அவற்றை ஞானத்தினாலதான் அந்த அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் அவ்வளவு தானியத்தையும் அவர் செய்தார். இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு ஞானம், இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு ஐஸ்வர்யம், இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தம், இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு நீதி. அப்ப யோசேப்பு அன்றைக்கு பாருங்க, ஞானத்தினால், தேவ ஞானத்தினால் அங்க உலகத்தினுடைய பஞ்சத்மா இருந்தவர்கள் எல்லாரும் வந்து அவரிடத்துல தானியம் கொண்டார்கள். அவரை உதறி தள்ளி சிலுவையில அரைஞ்சவர் கொடுத்தி வந்தார்கள். ஆனா பெஞ்சமின் அவருடைய சொந்த தாய்க்கு பிறந்த பெஞ்சமினை மட்டும் அவனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், 5 மடங்கு வஸ்திரத்தை கொடுத்தார். ஆனா மற்ற 10 பேருக்கும் கொடுக்கல. அதே போல இன்றைக்கு நீங்க கிருபையினால் அவருடைய புதிய உடன்படிக்கையால் நீங்க அவருக்குள்ள நடப்பீங்களா இருந்தா உங்களோட ஆசீர்வாதம் அது சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதம். ஆமேன். அது கிருபை, அது தயவினால் வந்த. இது யார் இந்த பேங்குக்குள்ள வச்சுதான் கேட்பீங்க. அதுக்காக உங்களோட பேங்குக்கு பணம் இருக்காது அப்படி நான் சொல்லல, யாரோ கொண்டு வந்து பணத்தை வைப்பான்னு சொல்லல. எப்படி நான் இதை ஜெயிச்சேன்?
ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க நம்புறீங்க இல்லை. எப்படி இது நடந்தது? எப்படி இது நடந்தது? பரலோகம் போயும் இன்னைக்கு அநேகர் கேட்பார். இங்க இருக்கும் மட்டும் அவர்கள் பரலோகம் போறதுக்கு விடாமுயற்சி செய்வார்கள். அநேகர் பரலோகம் போறதுக்கு தான் இன்றைக்கு எல்லாரும் விடாமுயற்சி செய்கிறார். ஏன் அவர்கள் தங்களுடைய கிரியினால போக முயற்சிக்கிறார். சில வேளை அவர்கள் உண்மையாக ஆண்டவர் அறிஞர்களா இருக்கலாம். ஆனா அங்க போய்தான் யோசிப்பாங்க, இது எப்படி நான் வந்து சேர்ந்தேன். அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ அல்ல, நான் தான் கொண்டு வந்தேன். சோ அதே போலதான் இந்த பூமியில, ரைட்? சோ இப்ப இந்த கதை, இந்த காரியங்களை நீங்க எப்போ மனசுல வச்சிருக்கணும். ஆமே. இப்ப உபாகமம் 30க்கு போமா? இப்ப போன முறை நான் போன கிழமை உபாகமம் 30 வாய்ச்சேன். சில விட நீங்க கேட்கக்கூடும், எனக்கு வந்த கேள்வி இல்ல, சில விட எனக்கு எப்படி இந்த கேள்வி வந்தேன்னா சில விட சிலர் கேட்டவர்கள் சிந்திக்க கூடும். அப்ப இங்க என்ன நடந்தது என்று சில விட நீங்க நினைச்சிருக்கலாம். எனது ஆண்டவர் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன் வைக்கிறேனே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார், இந்த சத்துருக்களை நான் உனக்கு ஒப்புவிப்பேன் என்று சொல்லி, இவைகளை எல்லாம். அப்ப 29வது வசனத்தை ஒருக்க நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. 29ஆம் அதிகாரத்தை, அந்த 29ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்கிறார்? இப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள், தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் தெரிஞ்சு கொள்ளப்பட்டபடியால தான் எகிப்தில இருந்து அடிமைப்பட்ட ஜனங்களை மோசையூடாக ஆண்டவர் விடுவிக்கிறார். சோ இன்றைக்கு உலகத்துல அநேக ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறார்? அடிமையில இருந்து நம்ம விடுவிக்கிறார். சோ இப்ப இங்க அது அப்ப மோசையை ஊடாக அவர் விடுவிக்க என்ன சொல்றார்? மோசைக்கு, நான் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையை நான் நினைவு கூறேன். இப்ப சோ அதனால நீ போய் ஜனங்களை கொண்டு வா, மீட்டு கொண்டு வான்னு மோசையோட அவர் என்ன செய்யறார்? கையுமா காலங்காலமா இருந்து செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார். சோ அப்ப சீனாய் மலைக்கு முன்னுக்கு வச்சு ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராம் 19ஆம் அதிகாரத்துல, நான் உங்களை கழுகுகளின் சட்டையின் மேல், அதாவது கிருபையின் மேல் நான் உங்களை என்ன செய்தேன்? சுமந்து கொண்டு வந்தேன். அந்த கிருபையின் சட்டையில இருந்து கொண்டே அவங்களை என்ன செய்யறாங்க? முறுமுறுத்தவங்க. ஆனாலும் ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்தார். இரண்டாவது உடன்படிக்கை. ஏன்னா அந்த உடன்படிக்கை தான் அவங்கள தாங்கின. ஆனா பிறகு சீனாய் மலையில மோசை ஊடாக அவர் இந்த நியாயப்பிரமாண 10 கட்டளைகளை கொடுத்த உடனே இவங்க சொன்னாங்க, நாங்க நீங்க சொன்னதன்படி எல்லாம் செய்வோம் ஆண்டவர் என்று. அந்த ஜீவனத்தின் பெருமை அவங்களுக்குள்ள வந்துட்டு, ஆனா அவங்க இந்த உடன்படிக்கையை மறந்துட்டாங்க. ஆண்டவர் எங்களை எவ்வளவு தப்பு செய்தும் எங்களை தண்டிக்காம மேல உயர பறந்து கொண்டு வந்த. ஆனா இங்க சீனாய் மலையில இவர்கள் சொன்னார்கள், மோசே சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் எல்லாம் செய்வோம், நாங்க இதெல்லாம் கடைபிடிப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் சொன்ன உடனே மாம்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதுதான்
அங்க 3000 பேர் மறிச்சார்கள் என்று சொல்லப்படுது. நியாயப்பிரமாணம் என்ன செய்ய வழிகிட்டுச்சு? ஜனங்களை ஆக்கிரைக்கு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப ஆண்டவர் முதல் எச்சரிச்சார், நீங்க இப்பவும் நீங்க நியாயப்பிரமாணத்தை கொடுக்க முதல் ஆண்டவர் எச்சரிச்சார். நீங்க யாத்திராகம் 19-20 வாசிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் விளங்கும். என் வாக்கை நீ உள்ளபடி கேட்டு நீ அதன்படி நீ நடந்தா அந்த உடன்படிக்கையை தான் அவர் சொல்றேன். சோ அத மனசுல வச்சுக்கொண்டு இதை வாசிங்க. இப்ப உபாகம் 29 ரைட். வாசிக்கிறோம் பாருங்க. உபாகம் 29 25 வாசிக்கிறேன். சாரி 23. இந்த இடைக்குள்ள கர்த்தர் ஜனங்களை கைவிட்ட, இஸ்ரவேலை கைவிட்ட கதை உங்களுக்கு தெரியணும். சோ அதுக்காகத்தான் நான் சொல்றேன் ஏன் அதை விட்டார். வசனம் சாரி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போஸ் என்னவா? அப்பொழுது உங்களுக்கு பின்னெழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போஸ். இந்த பழைய உடன்படிக்கை காலத்துல கர்த்தர் வருவித்த வாதைகளும் நோய்களும் என்று எழுதப்பட்டிருக்கு. சோ ஒரு அன்பான கடவுள், ஒரு கிருபை உள்ள கடவுள். சோ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இது இப்படி எழுதப்பட்டிருக்கு, இப்படி ஏன் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்றா, ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில அந்த காலத்துல கூட ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தையும் தான் யார் என்பதையும் தன்னுடைய அன்புக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது என்பதையும் அவர் வெளிப்படுத்துறதற்கு வேற வழி இல்லை. ஆமென். கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமரரையும் ஆத்மாவையும் கவுத்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னா அங்க கடவுள் இல்லை என்ற அர்த்தத்துக்குள்ள கொண்டு வர. இங்க தேசத்தை குறிச்சு பேசுற, தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்வார் என்று கேட்பார். அப்ப ஒரு மனுஷன், அப்ப ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறார் ஏன் இப்படி நடந்தது, ஏன் உங்களோட தேசத்துல நிலங்கள்ல விதைப்பும் இல்ல, விளைவும் இல்ல, அறுப்பு இல்ல, செழிப்பு இல்ல, ஏன் ஏன் இப்படி நடந்த யாரும் கேட்க
அதற்கு அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் என்னத்தை விட்டு போனார்கள்? உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை? ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை இந்த ஜனங்களால நம்ப விசுவாசிக்க முடியல. விசுவாசம் இல்லாத சந்ததி. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டார்கள். அந்த விசுவாசத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியல. இத பவுல் சொல்லுகிறார், ரோமர் புத்தகத்துல சொல்றார், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கிருபையின் ஊழியம், கிருபையின் சுவிசேஷம், அது விசுவாசத்துக்கு எங்களை கீழ்ப்படிய பண்ணுகிறது. அப்ப இவர்கள் பழைய உடன்படிக்கையில இவர்கள் ஆண்டவர் இவர்களிடத்தில் இருந்த ஒன்றையும் எதிர்பார்க்கல. இவர்களுடைய தப்புதங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டார். ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அல்ல, அவருடைய விசுவாச முறையில பிழை இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையில முழு நம்பிக்கை மனுஷனுக்கு இல்ல. இருதயம் நாளுக்கு நாள் மனுஷன் மாம்சத்துல தன்னுடைய கிரியையில நம்புறான். உலக போதனை மனுஷனை விசுவாசத்தை விட்டு வழி போக பண்ணுது. இப்ப இங்க ஜனங்களுக்கு நடந்தது ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச காலம் கைவிடப்பட்டார்கள்? பைபிள் சொல்லுது, என் உடன்படிக்கையை விட்டு போய்விட்டார். பாருங்க, அது பைபிள் வசனம் எப்படி சொல்லுது? அதற்கு அவருடைய பிதாக்கள் இருந்தவன கத்த அவர்களை தேசத்தில் புறப்பட பண்ணின அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய ஈசாக்கின் தேவனாகிய யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்தில இருந்து புறப்படின பண்ணின போது அந்த டைம் வச்ச உடன்படிக்கை, சீனாய் மலையில வச்ச உடன்படிக்கை இல்ல. கவனமா நீங்க இதை கவனிக்கணும். சீனாய் மலையில வச்ச உடன்படிக்கை அது 1000 பேரை 3000 பேரை கொன்றது. ஆனா அதற்கு முதலேயே ஆபிரகாமோட செய்திட்டார் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை தான் இந்த ஜனங்கள் கைவிட்டார்கள். அந்த உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமானது. அதனால தேவ ஜனமே, நீங்க புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் சரியான கவனமா இருக்கிறார். ஏன்? உங்களோட ஆசீர்வாதத்துல, உங்களோட சுகத்துல, உங்களோட பலத்துல நீங்க பரலோகம் போகணும்ன்றதுல அவர் கரசனையா இருக்கிறார். அதனாலதான் இயேசுவோட உடன்படிக்கை செய்தார். உங்களோட பலன், உங்களோட பரிசுத்தம், உங்களோட முயற்சி, உங்களோட நற்செயல், உங்களோட தீய செயல் ஒன்றுமே காரணம் அல்ல. ஒன்றே உண்டு, ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. பாருங்க, சுவிசேஷம் பாருங்க எப்படி வருது என்று. ஏன் வியாதி வந்ததாம்? இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் வியாதி பிடிச்சதாம்? ஏன் அவர்களுக்கு நிலத்தில விதைப்பில்லையாம், விளைவில்லையாம், யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லையா? கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டு இருந்துச்சாம். ஏன் நோய் நொடி அந்த ஜனங்களுக்காம் என்று வசனம் சொல்லுது. தேவனுடைய உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போயிட்டார். விசுவாசிக்கக்கூடிய இருதயம், தேவனுடைய கிருபையில கிருபையாய் வந்த உடன்படிக்கையில நம்பிக்கை இல்லாம, அதுல பொறுமை இல்லாத ஜனங்கள். சில பேருக்கு உடனே இன்றைக்கு வேணும் ஆசீர்வாதம், இல்ல நான் நாளை போயிடுவேன் இயேசுவை விட்டு. சில எத்தனையோ பேர் கிருபையை கேட்டுட்டு, சிலருக்கு
உடனே ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்கிற. ஆனா அதை விட மாம்சத்துல களி கூறுறது அவருக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு விசுவாசம் சரி வராது, ஆனா உபாசிக்க நல்லா தெரியும். ஏண்டா அவங்க நினைக்கிறாங்க உபாசிச்சு எங்கட முக வாடனைகளை பார்த்து, சாப்பிடாம நாங்க அடம் பிடிக்கிறத பார்த்து, அல்லது சாப்பிடாம ஜெபிக்கிறதுனால பிசாச மேற்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை. இப்படி கணக்கு இருக்கு, மாம்சத்துல கணக்கு இருக்கு. மாம்சத்தை பற்றி பேச போனா உழவு பேசலாம். ஆனா இந்த உடன்படிக்கையில ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடவுள் அவர் தன்னால தானே நிற்கிற கடவுள், தன்னால தானே மகிமைப்படுற கடவுள். அவர் தன்னுடைய மகிமையைத்தான் எங்களுக்கு தெரிவாரே ஒழிய உங்கள் மூலமாக அவர் தனக்கு ஒரு மகிமையை எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ரைட்? சோ அப்ப நாம புரிஞ்சு அவருடைய உடன்படிக்கை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை புரிஞ்சுக்கணும் எல்லாம். ஆமென். சோ அப்ப அப்படி புரிஞ்சாதான் அவருடைய உடன்படிக்கை எங்களால நம்ப முடியும். எஸ் எஸ் இன்னைக்கு அந்த உடன்படிக்கை இயேசுவின் மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் உறுதிப்படுத்தியாச்சு. அது முடிஞ்சு அவர் இப்ப ஸ்டார்ட்ல சொன்னேன், அவர் பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்துட்டார். அவர் உட்கார்ந்துட்டார். ஆமென். சோ மிச்சத்தை வாசிக்கிறோம். அதற்கு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படும் பண்ணும்போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய், என்னத்தை விட்டு போயிட்டார்கள்? உடன்படிக்கை. உடன்படிக்கையை விட்டு போனா நீங்க இயேசுவை விட்டு போனதுக்கு சரி. சும்மா கிறிஸ்தவனா இருந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. சர்ச்சுக்கு போய் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி பாடுறதுல உதடு மட்டும்தான் பொங்குது, ஆனா வாழ்க்கையில ஒரு பொங்கலும் இல்லை என்று சொன்னா ஆண்டவற்றை உடன்படிக்கைக்கு அது அவமானம். உடன்படிக்கைய ஆண்டவர் சொல்ல நீ விட்டு போயிடாத, அது கிருபையின் உடன்படிக்கை. ஆமென். அந்த உடன்படிக்கையில எப்படி வாழணும் என்றதை கற்றுக்கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கையை நேசியுங்க. அந்த உடன்படிக்கையின்படி உங்களை ஆவியினால நடவுங்க. அப்பொழுது நீங்க மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். சோ இப்ப உங்களுக்கு இப்ப அடுத்த வசனத்தை வாசிச்சுட்டு போவோம். அங்கால உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய், உடன்படிக்கையை விட்டு போனா அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேற தேவர்களை சேவித்து. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா அந்த டைம்ல இருந்த இஸ்ரவேல் மக்கள் உடனே பக்கன இப்ப இருக்கிற மாதிரி ஒரு கல்லையோ மண்ணையோ கும்பிட்டார்கள்? இல்லை. தேவனுடைய உடன்படிக்கையை விட்டாலே நம்முடைய மாம்சம் மனுஷியம் எப்படி ஆதாம் ஏவாளை பிசாசு நன்மை தீமை அறிகிற அறிவினால வஞ்சிச்சதோ அதே வழியில நாம நடக்க ஆண்டவர் சொல்ற ஒரு பலனும் அளிக்காத தேவர்களாகிய வேற தேவர்களை, கன தேவர்கள் எங்களுக்கு இல்ல, மாம்சத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க உண்டாக்க தேவையில்லை கையால்.
நம்முடைய மாம்சத்துக்குள்ள கனத்தேவர்கள் இருக்கலாம், அவைக்கு சாப்பாடு போட்டு இருக்க வேண்டியா, அவர்களை பணிஞ்சு கொள்ள வேண்டிய. சோ இந்த தேவர்கள் நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பினோம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்க நாட்கள், நாதங்கள், வருஷங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, ஆனா சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற இயேசுவாகிய தலையை விட்டுட்டீங்களே என்று சொல்ற. சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற, சரீரம் முழுவதையும் சுகப்படுத்துகிற, சரீரம் முழுவதையும் பலப்படுத்துகிற, சரீரம் முழுவதையும் நேசிக்கிற தலையாகிய இயேசுவை விட்டீர்களே என்றார் கலாத்தியர், கொலோசியர் மக்கள். ஏன் அவர்கள், ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாள் வந்து மனுஷனுக்காக, மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படல. அப்ப அந்த அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிறிஸ்துவின் நாள் தான், இளைப்பாறுதல் தான், ஆசீர்வாதம் தான். சோ அப்ப நாங்க வந்து வேற தேவர்களை, அதாவது நாங்க மாம்சத்துல நடக்கிற பொழுது, அதனாலதான் இன்றைக்கு தலையங்கம் போட்டேன். ஆனா தலையங்கம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கேயோ ஆரம்பிச்சுட்டேன். சரி, இப்பவாவது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தலையங்கம் என்ன போட்டேன்? அப்படியே நான் ரோமர் அதிகாரத்தை தான் உங்களுக்கு போட்டு விட்டேன். ரோமர் 8 எடுப்போம். ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், ஆவியினால் மாம்சத்தின் செய்கைகள், சரீரம் என்று சொன்னா இந்த இடத்துல மாம்சத்தின் செய்கைகள் அல்லது மாம்சத்தின் கிரியைகள். சரீரத்தின் செய்கை எப்படி அழிக்க முடியும்? எங்களால முடியாது. இப்ப சரீரத்தின் செய்கை என்றா என்ன? சரீரம் வந்து ஓகே, நான் ஒரு ஆளுக்கு ஒரு கையில ஒன்றை கொடுக்கிறேன், இது சரீரத்தின் ஒரு செய்கை. கண்ணால நான் படிக்கிறேன், கண்ணால நான் பார்த்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறேன், இதெல்லாம் சரீரத்தின் செய்கை. இதை ஆண்டவர் அழிக்க சொல்றாரா? இல்ல. இங்க சொல்லப்பட்ட சரீரம் ஆங்கில பைபிள்ல ஃபிளஷ், ஃபிளஷ் மாம்சம் அல்லது சின்ஃபுல் நேச்சர், பாவ சுபாவம். அப்ப நாங்க பாவ சுபாவத்தினாலதான் தேவனை ஆராதிச்சினாங்க, தெரியுமா உங்களுக்கு? மாம்சத்தினாலதான் தேவனை ஆராதிச்சினாங்க. இன்றைக்கு பாவ சுபாவத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னும் தங்களுடைய மாயமான தந்திரத்தினால், ஆராதனைகளினால் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதுதான் பைபிள்ல சொல்லப்படுது. வேறு தேவர்களை நாங்க பின்பற்றுகிறோம். தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு, ரைட்? பிதாவும் இயேசுவும் இப்ப சிலுவையில செய்த உடன்படிக்கையை விட்டு, அதனூடாக வருகிற கிருபையின் உபதேசங்களை விட்டு, கிருபையின் சுவிசேஷத்தை விட்டு நாம விழுகிற பொழுது நாங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? வேறு தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த தேவர்கள் சொல்லுவார்கள், நீங்க இப்படி செய்தா, இப்படி செய்தா, இதை தொடாவிட்டா, இதை தொட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று உங்களை என்ன செய்வார்கள்? தங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளால நடக்க ஆரம்பிப்பார். அதனாலதான் ரோமர்ல அவர் எச்சரிக்கிறார் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். மேல் வசனம் சொல்லுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார். ஆமென். 4வது வசனத்தை பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல், ஆமென், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆவியின்படிதான் நடக்கணும். மாம்சத்தின்படி தேவனத்துல
அணுகாதீங்க. மற்றவனுக்காக, மனுஷனுக்காக அல்லது வேற யாருக்காகவும் நாம மாம்சத்தின்படி நாம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தின்படி நடக்கிறது நாம ஒரு மத வாழ்க்கை வாழ்றது. மாம்சத்தின்படி நடந்தா நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேறாதாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நீதி அது நம்முடைய கிரியையினால வராது. அது தேவனால் மட்டும்தான் வரும். அது விசுவாசத்தின் ஊடாக வரும். அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய சாராம்சம். புதிய உடன்படிக்கையில நீதி அது கிறிஸ்துவின் நீதி தான் நமக்கு வருது. அது விசுவாசத்தின் ஊடாக. இதைத்தான் நோவா பிரசங்கிச்சார், ஆபிரகாம் பெற்றுக் கொண்டான். இப்படியாக அவருடைய சந்ததி பெருகிக் கொண்டே போஸ். கிருபையின் சந்ததி, அவருடைய உடன்படிக்கையின் சந்ததி. ஆமென். ஆகவே நானும் நீங்களும் அவருடைய ஆவியில நடக்கணும். மாம்சத்துல நாம நடக்கிறது கடனாளி அல்ல என்று பவுல் சொல்லிட்டார். ஆமென். நாம் அவருடைய விசுவாசத்தினால், அவருடைய உடன்படிக்கையினால், கிறிஸ்துவினுடைய விருத்த சேதனத்தால் அவருக்குள்ள அவருடைய பிள்ளையாக சுதந்திரவாளியாக பிறந்தவர்கள். நாம் அடிமை அல்ல, சுதந்திரவாளி. ஆமென். சுதந்திரவாளி. பைபிள் சொல்லுது, கலாத்தியர் சொன்னா சுதந்திரவாளி. நம்முடைய தாய் ஆகார் அல்ல, சாராள். சாராள் கிருபை. அதனாலதான் அன்றைக்கு ஆபிரகாம் கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருந்தான். இஸ்மவேலை வெளியில அனுப்ப ஆபிரகாமுக்கு கவலையா இருந்துச்சு. என்ற இஸ்மவேலும் அவனுக்கு ஒரு பிள்ளையா இருந்தபடியா, ஆகாருக்கு பிறந்த அடிமை பெண் பிள்ளை. ஆனா அவன் கொஞ்சம் யோசிச்சுருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னார், டேய் சாராய் சொல்றத கேள். அப்ப எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. என்ன இது? சாரா சொல்வதை கேள். இதை வச்சே இன்னைக்கு அனைவரும் சொல்லுவான், மனைவி சொல்வதை கேள் என்று. ஓகே, மனைவி சொல்றதை நான் கேட்கத்தான் வேணும். ஏன்னா மனைவிட்ட அறிவு இருக்கு, திறமை இருக்கு. கூடுதலாக மனைவி சொல்றதை நாம கேட்கிறோம். ஆனா இங்கே அதை அவர் மீன் பண்ணல. சாரா சொல்வதை கேள் என்று சொன்னார் பாருங்க, ஆதியாம் 21. சாரால் கிருபை சொல்றதை கேள். சாரால் கிருபைக்கு அடையாளம், ஆகார் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். அங்க 2 ஏற்பாடுகள் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. ஆகார் வந்து சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, சாரால் வந்து எருசலேம். அவள் தான் நம்முடைய தாய் என்று சொல்றார் பவுல். அதனாலதான் அன்றைக்கு அவர் சொன்னார், சாரால் சொல்வதை கேள், கிருபையின் உபதேசத்தை கேள், கிருபை சொல்றதை கேள். இதுதான் விசுவாசத்தின் ஊடாக வந்தது. இதுதான் கர்த்தருடைய ஏற்பாடு. இதுதான் அவருடைய உடன்படிக்கை. ஆமென். எத்தனை பேர் நீங்க அதை கேட்க விரும்புறீங்க? ஆமென். சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் எல்லாம் கேட்டபடினால் அது பிரவசிங்கப்படலையா? ஆமென். ஆனா நாமளோ விசுவாசத்தோட கேட்போம். ஆமென். இனியுங்க 30க்கு திரும்பி போற இப்பவே டைம் போயிட்டு. ஆனாலும் 1-2 வசனத்தை இங்க வாசிக்க வேண்டியிருக்குவா. அப்ப 29 என்ன நடந்தது? 29 ஜனங்கள் உடன்படிக்கையை விசுவாசிக்கல. தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு, என்ன அவ்வளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை. பிசாசு வந்து எங்களை நம்பிக்கை அற்று போக பண்ணும். பிசாசு வந்து எங்களை எப்போ மாம்சத்துல நடக்க பண்ணும். பிசாசு வந்து மாம்சத்துக்குரிய போதனைகளை நம்ப பண்ணும். இப்ப பாருங்க, பிசாசு சிம்பிளா, இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு தன்னை பாவத்தை குறிச்சு பயங்கரமாக குற்ற உணர்வோடு இருக்கிற ஒரு மனுஷன் இடத்துல போய் நீங்க போய்
ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார். ஆனால் நீ இப்படி செய் என்று சொன்னா உடனே போய் அவன் செய்வான். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ரைட்? அதே போல பரலோகம் போறதுக்கு இன்னென்ன வழியை நீ பின்பற்றணும்டா அவன் உடனே செய்ய ஆரம்பிப்பான். இதுதான் மாமிசம். அதே போல ஒருவன் தரித்திரமோ அல்லது வியாதியோ ஒரு மனுஷனை ஆளுகை செய்ய இன்னென்ன காரியத்தை செய், அதனால நீ சுகப்படுவாய் என்று சொன்னா அவன் உடனே செய்ய ஆரம்பிப்பான். அதுதான் மாமிசம். ஆனா இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஊடாக வருகிறது, அவருடைய உடன்படிக்கை ஊடாக வருகிறது. நீ விசுவாசத்தால அவர் மேல நம்பிக்கை வச்சு இளைப்பாறு என்று சொன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய மாமிசம் அப்படி அதான் பாவ சுபாவம். மாமிசம் என்றது பாவ சுபாவம். இது பிசாசால் நமக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அந்த பாவ சுபாவம் தான் நன்மை தீமை அறிகிறதுனால் தேவர்களை போலாகிறது. நான் எவ்வளவோ காரியங்களை இந்த ஒரு மெசேஜ்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இத நீங்க எவ்வளவோ உங்களோட சிந்தனைகள் எவ்வளவோ இதை வச்சு டெவலப் பண்ணலாம். நான் பல விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது உடன்படிக்கையை பேசியிருக்கிறேன், இளைப்பாறுதல், அது யோசேப்பினுடைய காரியத்தை பேசியிருக்கிறேன், மாம்சத்தை குறித்து பேசியிருக்கிறேன். ஏனென்றா பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. அதனாலதான் நான் சில வேளை பறந்து பேசுறது. ஆமென். சோ உபாகமம் 30 ஆண்டவர் சொல்றார், உபாகமம் 30 ஸ்டார்ட்ல நான் உன்னை திரும்பி சேர்த்துக் கொள்வேன். 3ஆம் வசனம், கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, உபாகமம் 30:3 இதெல்லாம் நான் போனவா, உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, ரைட்? ஆனா நீங்க அவருடைய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க, ரைட்? ஆனா இது இஸ்ரவேல் ஜனங்களையும் கைவிட்டார். பிறகு ஆண்டவர் பாருங்க தன்னுடைய உடன்படிக்கையால தான் திரும்ப அவர்களை கொண்டு வர. சோ உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன்னை பிதாக்களை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். சோ நாம தேவனிடத்துல விசுவாசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எந்த வடிவிலே நீங்க விசுவாசிக்கலாம். ஆமென். ஆபிரகாம் பார்க்கிலும் ஆபிரகாம் உடனே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரே, அப்புறம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து. ஆமென். நாம் ஏன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்? அன்பு கூறுறதால அவர் எங்களை நேசிக்கிறதுக்கு அல்ல. அவர் ஏற்கனவே நமக்காக யாவையும் செய்து முடிச்சு அவர் உட்கார்ந்தபடியால அவர் தன்னை உண்மையான அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், அவருடைய உடன்படிக்கை மாறாது என்பதை அவர் நிரூபிச்ச ஒரு உண்மை உள்ள, நேசமுள்ள, பாசமுள்ள, கிருபை உள்ள கடவுள். அதனால நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவருடைய சத்தியத்தை விட்டு என்னால ஒரு நிமிஷம் நகர முடியாது. அதான் அன்பு. ஆமென். என்னையும் என் சந்ததியை ஆசீர்வதிச்சவரே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, ஆமென், முழு இதயத்தோடு அவரை நேசிக்கிறோம். ஆமென். அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு. ஆமென். அன்பு கூறுறதால நாங்க என்ன செய்யறோம்? அவருக்குள்ள பிழைக்கிறோம். என்ன ஏற்கனவே அவர் எங்களுக்காக செய்துட்டார்.
அதை விசுவாசிக்கிறோம், அதனால பிழைக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தை உன் சந்ததியா இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி. ஆமென். சோ ஆண்டவரே நம்ம விருத்த சேதனம் பண்ற. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல இவ்வளோத்தையும் கேட்கறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு விருத்த சேதனம் நடந்தபடியாலதான், கர்த்தர் அதை செய்தபடியா. அது என்னத்தினால? சுவிசேஷத்தினால. இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடு. மனம் திரும்புன்றது நான் முந்தையும் பிரசங்கிச்சிருக்கிறேன். மனம் திரும்புன்றது நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிற. மனுஷன் தன்னுடைய வழியூடாக ஒன்றையுமே கடவுளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆமென். அப்படி செய்ய வலிக்கிட்டோமாண்டா செத்த கிரியை வேற தவறுகளை சேவிக்க ஆரம்பிச்சிடும். மாம்சத்துல நடக்கதான் நான் பாசற விட்டு என்னால விலகலாம இருக்கு சில வேலை. இப்ப நானெல்லாம் மாம்சத்தில் நடந்திருந்தா நான் போன சேர்ச்சை விட்டு நான் வெளியில வந்திருக்க மாட்டேன். எனக்கு பாசர் அல்ல பெருசு, அல்லது உங்களுக்கு நான் அல்ல பெருசு. நான் சுவாசம் உள்ளவன். நான் நாளைக்கு சிலவளை ஆண்டவர் என்ன எடுத்துடலாம், இல்ல நாளண்டிக்கு எடுத்துடலாம், அல்லது என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்னிடத்துல இருக்கிறது எல்லாம் கிருபையாக அவர் என்ன நம்புறதுக்கு நான் கடவுள் அல்ல, அல்லது நீங்க எந்த ஒரு மனுஷனுக்கும் நீங்க நம்புறதுக்கு அவர் கடவுள் அல்ல. ஆனா மாம்சத்தின நடக்கதான் நாங்க பல தேவர்களை நாங்க சேவிக்க வேண்டியது. மனுஷனை நாங்க மதிக்கத்தான் வேணும். நீங்க என்ன மதிக்கணும் இல்லைன்னு நான் சொல்லல, நான் உங்களை மதிக்கணும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நாம மாம்சத்தில் நடக்கிற போது தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம தேவர்களாக இருக்க வேண்டி வரும், அல்லது தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம தேவனுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டி வரும். சோ இந்த பிசாசு நமக்குள்ள ஒட்டி இருக்க மட்டும் ஆண்டவற்ற ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரிக்கிறது கஷ்டம். அதைத்தான் பவுல் கலாத்தியர் 5 சொல்ற. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவரால் விபச்சாரம், வேசித்தனம், மார்க்க பேதங்கள், களியாட்டுகள், கொலைகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள். ஆனா ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நாங்க செவி சாய்க்கணும், அவருடைய சுவிசேஷத்துக்கு மட்டும்தான். ஆமென். சோ ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன பேசினோன்னு நான் எந்த மனுஷனுக்கும் தேவ மனுஷன் என்று சொல்லப்படுற தேவ மனுஷனுக்கும் நான் என்ன செய்யல, நான் கீழ்ப்படியேன். நான் அவருடைய சத்தியத்துக்கு தான் கீழ்ப்படிந்தேன், அவருடைய சுவிசேஷத்துக்கு தான் கீழ்ப்படிந்தேன். ஆமென். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படி செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. பாருங்க, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டா. நன்மை எனக்கு உண்டாகணுமா? உங்களுக்கு நன்மை வேணுமா? யாரு நாங்க போற சர்ச் நமக்கு நன்மை தெரியுதா? சண்டே மட்டும் சந்திப்பீங்க போய், ஹலோ பிரேஸ் அலோட், அவ்வளவுதான். நீங்க துக்கப்பட்டா சந்தோஷப்படுற கூட்டத்தோட நாம சில கை கொடுப்போம். அதுவும் நல்லது. புதிய உடன்படிக்கையில ஒரு சபை இருந்தா அத போல் ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில இல்லை. நானும் அதைத்தான் ப்ரே பண்றேன். கொஞ்சம் ஜனங்கள் சேரணும், கொஞ்சம் ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்துல வளர்ற ஜனங்கள் சேர்ந்த அந்த ஜனங்களோட நாம முகமுகமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அப்படி ஒரு சபை இருந்தா அது வரவேற்க வேண்டியது. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து. பாருங்க, இந்த செய்கைகளை குறிச்சு ஆண்டவர் ஒன்றும் பேசல, நம்முடைய கிரியைகளை குறிச்சு பேசல. புதிய உடன்படிக்கை நம்முடைய கிரியை நம்முடைய செய்கையில தங்கினதல்ல, எல்லாம் இயேசு கிறிஸ்துவும் அவர் செய்ததிலே தங்கி இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இப்படி பேசுறார். இதுவும் பேசுறது யாரு? மோசே. நியாயப்பிரமாணம் இது எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கு, தெரியுமா? அதான் பைபிள் சொல்லி நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் எல்லாம் இயேசுவை பற்றினது. உங்களோட சத்தத்திற்கு சொல்லி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனை எல்லாம் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருள் அல்ல, மறைபொருள் அல்ல. 10 கட்டளைகளை தான் உங்களால நிறைவேற்ற முடியாது, ஏண்டா உங்களோட மாம்சத்தால முடியாது. ஆனா புதிய உடன்படிக்கை அது மறைபொருள் அல்ல, அது உனக்கு தூரமானதல்ல. நீங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறினவன் யார் என்றெல்லாம் சொல்லிட்டு பாருங்க 14வது, நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமானது. அது எங்கே இருக்காம்? உன் வாயிலும் உன் இருதயத்திலும். ஒரு வாயும் இருதயம் இருந்தா போதும். ஏன் வாய்? அறிக்கை. வாய் அறிக்கை பேசட்டும். ஆண்டவற்றை உடன்படிக்கையை பேசுங்க, அவருடைய காரியத்தை பேசுங்க. உங்களுக்கு நீங்களே சுவிசேஷத்தை சொல்லுங்க. கார்ல போற பொழுது அல்லது குளிக்கிற பொழுது சமைக்கிற பொழுது சொல்லுங்க. ஆண்டவற்றை உடன்படிக்கையை பாடுங்க, பேசுங்க. ஆமென். நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இருதயம் வாய். புதிய உடன்படிக்கை உங்களோட வாயிலையும் இருதயத்திலேயும் தான் இருக்கு. ஆமென். இதோ ஜீவனையின் நன்மையும் ஆங்கில பைபிள் இருக்கு, ஜீவனும் ப்ராஸ்பர், லைஃப் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்று இருக்கு. ஆமென். இதோ ஜீவனை நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கு. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் பாருங்க, அந்த கானானுக்குள்ள போன பிறகுதான் இவர்கள் எப்படி இருக்கணும் என்று. அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பெருகணும், பிழைக்கணும், ஜெயிக்கணும், எப்பவும் ஆசீர்வாதமா இருக்கணும். எப்பவும் ஆசீர்வாதமா இருக்கலாமா? இருக்கலாம். நீங்க நினைச்சா இருக்கலாம். அவரால் முடியாது என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. நீங்க நினைச்சா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கலாமா? இருக்கலாம். நீங்க பிழைத்து பெருகும்படிக்கு, நீங்க சுதந்திரிக்க போற தேசத்தின் தேவ கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் படிக்கும், நீ உன் தேவனாய கர்த்தரை அன்புறவும் அவர் வழிகளில் நடக்கும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் உனக்கு கற்பித்தேன். அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, நியாயம் எல்லாம் என்ன? புதிய உடன்படிக்கை தான். ஆமென். ஆனா நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால், அவர்களை நீ கனவேரை குறிச்சு பேசப்படுது. நீ சுதந்திரிக்கிற ஜோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு இந்த அழிந்து போவர் என்று சொல்வது ஆண்டவர் சொல்றானே, இப்ப ரோமர் 8 சொல்றானே, மாம்சத்தில் வாழ்ந்தா நீங்க சாகவே சாவே. ரோமர் 8 புதிய உடன்படிக்கையில் சொல்லப்படுது மாம்சத்துல அழிவு இருக்கு. அப்ப நம்ம மாம்சத்துல நடக்கிறதுனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. ஆமென். மாம்சத்துல நடக்கிறண்டா என்ன? பாவ நேச்சர், பாவ சுபாவத்துல நடக்கிறது. பாவ சுபாவம் என்ன? மனுஷன் தன்னுடைய கிரியைகளினால நீதிமான ஆகிறதுல இருந்து, தேவனை பிரியப்படுத்துறதுல இருந்து, திருப்திப்படுத்துறதுல இருந்து, அவரை ஆராதிக்கிறதுல இருந்து, அவரிடத்துல ஜெபிக்கிறதுல இருந்து, இது எல்லாமே மாம்சத்துல நடக்கும். ஆனா ஆவியில நீங்க நடக்க நீங்க என்ன செய்றீங்க? அவருக்குள்ள சுதந்திரிக்கிறீங்க.
இவர் தேசத்துக்கு போய் சுதந்திரிக்கிறது கொஞ்சம் தரங்க பேசுற. ஆமே. சோ ஆகவே நான் முடிக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் என்று நான் சொல்லல. இதுல இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கின்றதைத்தான் நான் இப்ப சொல்றேன். சிலர் நீங்க பயப்படக்கூடாது. சிலர் நீங்க அப்பா எவ்வளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கு. சோ எப்படி அவற்றை உடன்படிக்கை இருக்கு. சோ இந்த உடன்படிக்கை நீங்க ரட்சிப்பு இழக்கிறத குறிச்சு பேசவே இல்லை. பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல உங்களோட முழுமையான ஆசீர்வாதம் நீங்க சொந்தரிக்கிறதை தான் பேச வருது. இப்ப நான் கொடுத்து இன்னும் சொந்தரிக்கிறதுக்கு இருக்கிறது. ஆனா எனக்கு தெரியுது ஆண்டவற்ற உடன்படிக்கை என்ன நடத்துறது, தெரியுது அவருடைய கிருபை என்ன நடத்துறது, தெரியுது மேல போய்கொண்டிருக்கிறது. சோ அதே போல உங்களுக்கும் தெரியணும், உங்களுக்கும் இன்னும் சொந்தரிக்கணும். ஆமே. இது கர்த்தருடைய சித்தம். இதுக்காகத்தான் சுவிசேஷத்தை இடைவிடாமல் பிரசங்கிக்க சொல்றேன். இதுக்காகத்தான் நீங்க ஆண்டவர் சொல்ற கேட்க சொல்லி, ஏன்னா கேள்வியினாலதான் விசுவாசம் பெருசு. ஆமே. சோ ஆண்டவர் அங்க கொண்டு போய் ஜனங்கள் என்னவாம் நெடுநாள் வாழாம நிச்சயமா அழிஞ்சு போகாம கனகாலம் அவர்கள் அந்த தேசத்துல வாழணும் என்றுதான் அவற்றை விருப்பம். நீங்க நரகம் போறீங்கன்னு சொல்லல. அதே போல நாம மாம்சத்துல வாழைகள்ல நாங்க நரகம் போறது இல்லை. பூமியில எங்கட வாழ்க்கை நரகமா இருக்கு என்றதை சொல்ல வர. ஏனென்றா மாம்சத்துல நடந்தா நியாயப்பிரமாண நீதி எனக்கு நிறைவேறாது. நியாயப்பிரமாணத்தின் நீதி எனக்குள்ள நிறைவேறினா எவ்ரிடே அதுக்குள்ளேயே ஆசீர்வாதம் வந்துடுது. ஆமே. சோ கம்யூனிக்குள்ள பங்கு பெற்றுவோமா? சோ நீங்க வச்சுக்கிற நீங்க அவர் தன்னுடைய ஒரு அப்பத்தை எடுத்தார். ஒரு அப்பத்தை எடுத்துத்தான் அவர் என்ன செய்தார்? விட்டு கொடுத்தார். சோ அவருடைய சரீரம் தான் நமக்காக பிக்கப்பட்டது. ஆமே. இயேசுவை அவர் சொன்னார், என்னுடைய சரீரத்தை நீங்க புசிக்கிறேன், உங்களுக்கு ஜீவன் இல்லை என்ன. சோ அதன் அர்த்தம் என்ன? இப்ப நாம அவர்ல இருந்துதான் நாம வாழ்றோம், ரைட்? அவர்ல இருந்து உருவாகினவர்கள் எல்லாம் நாங்க. பிசாசுல இருந்து உருவாகினவர்கள் அவர்ல இருந்து சோ இதெல்லாம் நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆமே. சோ அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது நானும் நீங்களும் பரிசுத்தமாக முழுமையாக்கப்பட முழுமையான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள. ஆமே. சோ ஆகவே அவரோட ஒன்றா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம். ஆமே. சோ அதுதான் பேசிக். நீங்க நம்பணும். ஆமேன். ஆவிக்குரியதான் முதலாவது. சோ நீங்க கற்றுக்கொள்ளணும். முதலாவது எங்களுக்கு ஆவிக்குரியதோட சேர்ந்து வந்ததான் மிச்சம் எல்லாம். ஆமே. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் புறம்பு, மற்ற ஆசீர்வாதம் வேற என்று நீங்க பிரிக்கதான் எங்களுக்கு பிரச்சனையே வருது. பைபிள்ல அப்படி சொல்லல. லைஃப் அண்ட் ப்ராஸ்பர் தான் சொல்லுது. ஜீவனும் நன்மை. ஆமே. ஜீவனும் ஐஸ்வர்யம். சோ ஆகவே அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோட எங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்பட்ட உட்கொள்வோமா?
நன்றி இயேசுவே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நீங்க ஆசீர்வதிச்சீங்க. நீங்க பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நன்றி இயேசுவே. எங்களையும் உட்கார வச்சீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உடன்படிக்கை எத்தனை பேர் அவருடைய உடன்படிக்கையை மீண்டும் நினைவுறுங்க. அவர் சகல பாவங்களையும் மன்னிச்சு சகல அக்கிரமங்களையும் நோய்களையும் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்துக்கொண்டு அவருடைய உடன்படிக்கை கிருபையினால் நன்மையாலும் எங்களை முடிசூட்டி இருக்கு. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நாங்க இந்த இரத்தத்தை நீங்க அவருடைய உடன்படிக்கை பானம்பத முதல் நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவ தயவையும் அவருடைய அனுக்கிரகத்தையும் அவருடைய வல்லமையும் நிரந்தரமாக என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் சகாயம் செய்கிற கிருபையை நீங்க பெற்ற ஜனமாகத்தான் எப்பவும் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற இதன்படி நடவுங்கள் என்று சொல்ற. புதிய உடன்படிக்கை ஆண்டவர் எங்களை கீழ்ப்படிக்கத்தான் சொல்றாரு ஒழிய விசுவாசத்துக்கு நம்ம கிரியையில செய்ய சொல்லு. நீங்க அவருக்கு கீழ்ப்படிங்க, அதன் பிறகு நமக்குள்ள வர விசுவாசம் அதை நம்ம நடத்தும். அதுக்கண்டு ஒரு வேற கிரியை இருக்கு. ஆனா முதலாவது நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. ஆமென். நன்றி இயேசுவே. எத்தனை பேர் பிதான் வலது வாரசத்தில் இருக்கிறத நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு தேவ தயவு ஏற்கனவே, கிறிஸ்துவின தயவு அவருடைய கிருபை ஏற்கனவே இருக்கு? ஆமென். எல்லா கட்டுக்கள் இருந்து விடுதலையாக கூடிய தயவு உங்களிடத்துல இருக்கு. அந்த அனுக்கிரகம் ஏற்கனவே இருக்கு. அந்த வல்லமை ஏற்கனவே இருக்கு. அத எத்தனை பேர் நீங்க உங்க இருதயத்துல கொண்டு வாரீங்க? கொண்டு வாங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமென். இந்த இடத்துல பாஸ்டர் ஜோன் இருக்கிறார். நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ண போறோம். ஏனென்றா பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறன்றது மனுஷனுக்கு அதனுடைய வலி தெரியுதில்லை. ஆனா தேவ ஆவியானவர் அவருடைய ஆவியில நடத்தப்படுற எனக்கு உங்களுக்கு தான் தெரியும். அவருடைய உடன்படிக்கை வார்த்தையில வழிநடத்த எனக்கு உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அர்த்தம். இப்ப பிசாசு இப்பவே சில பிசாசு ஓடிடும். என்ற பிசாசுக்கு எந்த ஒரு நோய்க்கும், எந்த ஒரு வருத்தத்துக்கும், எந்த ஒரு தரித்திரத்துக்கும் இந்த சத்தியத்துக்கு முன்னால கிட்ட நிக்க முடியாது. ஆமென். ஆகவே பிதாவின் வலது வாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையில தேவ கிறிஸ்துவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அந்த ஒதுரட்சி, அந்த அதிகாரத்தினால இப்பவே ஒவ்வொரு சரீரங்கள் இருக்கிற வியாதி, பலவீனங்கள், கட்டுக்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிசாசுடைய கட்டுக்கள், பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது வெளியேறும்படியா நாங்க கட்டளை. முழு விடுதலை, பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த அவருடைய உடன்படிக்கையை நாங்கள் கொள்வோம். நன்றி இயேசுவே. ஆமென். ஏனென்றா இயேசு மட்டும் பிதா வலது பாரசத்தில்
அவருக்கு மட்டுமல்ல அதிகாரம் இருக்கிறது, விசுவாசிகளாகிய நமக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றா we are seated, we are also seated. நாங்களும் எங்களையும் உட்கார பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்படுது. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் தருகிறோம். நீரே எங்களுடைய பரிசுத்தம், நீரே எங்களுடைய ஜீவன். ஆமென். இதுதான் நீங்க செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை விட்டு நாங்க விலக மாட்டோம். அதற்கு ஒரு கிருபையைத்தான் நாங்க பெருமை பாராட்டையில விலக மாட்டோம் என்று சொல்லி, ஆனாலும் உங்களோட கிருபை, அந்த தயவு, அந்த வாஞ்ச, அந்த விருப்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.